போரில் தோல்வியுற்ற அரசன் ஒருவன் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடி ஒளிந்து கொண்டான். அரசன் மிகவும் வீரத்துடன் போரிட்டாலும் அவனுடைய படைகள் மிகவும் சிறியதாக இருந்த காரணத்தால் அவனால் அந்த போரில் வெல்ல முடியவில்லை. எதிரி நாட்டு அரசரிடம் மாபெரும் படைகள் இருந்த காரணத்தால் எதிரி நாட்டினர் மிக சுலபமாக வெற்றியடைந்தார்கள். தோல்வியடைந்த அரசனை கொன்றுவிடுமாறு வென்ற அரசன் கட்டளை பிறப்பித்தான். அதனால் தோல்வியுற்ற அரசன் அருகில் இருந்த காட்டிற்கு ஓடி சென்று அங்கே இருந்த ஒரு பாழடைந்த குகையினுள் ஒளிந்து கொண்டான். தோல்வியை கண்டதால் அரசன் மிகவும் மன வருத்தத்துடன் காணப்பட்டான். தோல்வி உண்டாக்கிய மனசோர்வினால் துணிவு இழந்து இருந்தான். எதனால் தோல்வியை அடைந்தோம் என்று எண்ணியபடி அரசன் குகையில் படுத்து இருந்தான். அப்போது அந்த குகையினுள் ஒரு சிலந்தி பூச்சியானது வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்தான். அந்த சின்ன சிலந்தி செயல் அரசனின் கவனத்தை வெகுவாக ஈர்த்து அந்த பாழடைந்த குகையின் ஒரு பகுதியில் அந்த சிறிய சிலந்தியானது ஒரு வலையை பின்னுவதற்கு மிக கடுமையாக முயற்சி செய்து கொண்டு இருந்தது. சிலந்தி சுவரின் மீது ஊர்ந்து செல்லும்போது வலையில் அது பின்னிய நூல் அறுந்து சிலந்தி பூச்சியானது கீழே விழுந்து விட்டது. இவ்வாறு பலமுறை மேலே ஏறுவதும் கீழே விழுவதுமாக நடந்தது. ஆனாலும் அது தன் எடுத்துக்கொண்ட முயற்சியினை இடையில் நிறுத்தாமல் மறுபடியும் முயற்சி செய்து கொண்டே இருந்தது. அந்த சிறிய சிலந்தியானது இறுதியில் வெற்றிகரமாக அந்த வலையை பின்னி முடித்தது. அரசன் அங்கு நடந்தேறிய காட்சிகள் அனைத்தினையும் கூர்ந்து கவனித்தான். இந்த சிறிய சிலந்தியே பலமுறை தோல்வியடைந்தும் தன் முயற்சியை கைவிடவில்லை. நானோ ஒரு நாட்டின் அரசன், நான் ஏன் முயற்சியை கைவிட வேண்டும்? நான் கண்டிப்பாக மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணினான். ஆகையால் மீண்டும் தன் தோல்வியுற்ற எதிரி நாட்டினருடன் போர் புரிய தீர்மானித்தான். அரசன் தன் வசித்து வந்த காட்டிற்கு வெளியே சென்று தனக்கு நம்பிக்கைக்குரிய நபர்களை சந்தித்தான். தன்னுடைய நாட்டில் உள்ள வீரர்களை எல்லாம் ஒன்றிணைத்து பலம் மிகுந்த ஒரு இராணுவ படையை உருவாக்கினான். தன் எதிரி நாட்டு வீரர்களுடன் மிக தீவிரமாக போர் புரிந்தான். இறுதியாக அந்த போரில் வெற்றியும் அடைந்தான். அதனால் அந்த அரசன் எதிரி நாட்டிடம் இருந்து தன் நாட்டினை மீட்டெடுத்து மீண்டும் அரசனானான். போர்வில் தோல்வியுற்ற அந்த பாழடைந்த குகையினுள் படுத்து இருக்கும் அப்போது அவனுக்கு அறிவை போதித்த அந்த சிறிய சிலந்தி பூச்சியினை அவன் என்றுமே மறக்கவில்லை. நமக்கு ஏற்படும் தோல்வியினை வெற்றியாக உருமாற்றிக்கொள்ள மனதிற்குள் மிகுந்த தன்னம்பிக்கை எழ வேண்டும். ஒவ்வொரு தோல்வியும் நம்மை செதுக்கும். நாம் எதிர்கொள்ளும் தோல்விகளில் இருந்து கற்றுக்கொண்டு செயல்படும்போது வெற்றி நிச்சயம் உண்டு. எத்தனை முறை தோல்வியை அடைந்தாலும் வெற்றி எனினும் இலக்கினை அடைந்தே தீருவேன் என்ற மன தைரியத்தோடு செயல்பட்டால் நாம் தோல்வியை தோற்கடிக்க வைக்கலாம். நம் வாழ்வில் எதிர்கொண்டு செயல்படும் செயல்பாடுகளில் இருந்து வெற்றிக்கான துணிவு வேண்டும், நம்பிக்கையும் வேண்டும். அதைவிட மனதில் உறுதி வேண்டும். துணிவு வேண்டும் என்று சொல்லும்போது அது முரட்டுத்தனமான துணிவாக இருந்தல் கூடாது. உதாரணமாக, காட்டில் புலி பதுங்குவதற்கு காரணம் அதனுடைய நிதானமே ஆகும். அது நின்று நிதானமாக பாய்ந்து அடிக்கும். அந்த புலியை போன்ற நிதானத்துடன் கூடிய துணிவு இருந்தல் வேண்டும். அப்போதுதான் நாமும் நின்று நிதானமாக விளையாடி செல்ல முடியும். நாம் இலக்கை நோக்கி பயணிக்கின்ற பயணத்தில் வெற்றி பெற இது போன்ற துணிவு எப்போதும் வேண்டும். ஒரு செயலை நன்கு தீர ஆராய்ந்து தெரிந்து கொண்ட பிறகுதான் அச்செயலை தொடங்க வேண்டும். ஒரு செயலை செய்ய தொடங்கிய பின்பு அச்செயலை பற்றி ஆராய்வதும் குற்றம். இடையூறு ஏற்பட்டால் அச்செயலை பாதியில் நிறுத்துவதோ அல்லது கைவிடுவதோ இழக்கவும். அப்போதும் இணைந்த உடனேயே ஒரு செயலில் ஈடுபடக்கூடாது. ஒரு செயலை செய்யும்போது அதன் வலியறிந்து அதில் ஈடுபட வேண்டும். ஒரு சில செயல்கள் செய்யும்போது சில நேரங்களில் அவ்வப்போது களத்தின் நிலைமையை ஆராய்ந்து அதற்கேற்ப சில மாற்றங்கள் எடுக்கப்பட வேண்டி வரும். அது வேறு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவதும் என்பது இழுக்கு. எந்த ஒரு செயலையும் துணிவு இல்லாமல் தொடங்கினால் அது அச்செயலை தெரிந்துவிடும். ஒரு செயலை துணிவு இல்லாமல் செய்யும்போது சோர்வு
ஏற்பட்டாலோ அல்லது இடையூறு ஏற்பட்டாலோ செயலை பாதியிலேயே விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். மேலும் துணிவு இருந்தால்தான் அச்சமில்லாமல் எந்த ஒரு செயலையும் தெளிவாக செய்து முடிக்க முடியும். அச்சம் என்பது வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மனதடையாக இருக்கிறது. அச்சம் இருக்கும் பட்சத்தில் அது நம்மை முழுமையாக செயலாற்ற விடாமல் தடுக்கிறது. அது குட்டையில் இருக்கும் நீர் போல் தேங்கி நிற்க செய்கிறது. அது நம் விரைவாக செயல்புரிவதை தள்ளி போடுகிறது. அச்சம் நம்மிடம் இருக்கின்ற போது சோம்பல், மறதி போன்ற குணங்களும் நம்மை தேடி வருகின்றன. நாம் செய்ய வேண்டிய செயல்களை செய்ய முடியாமல் தடுமாறுகிறோம். நாம் ஒரு செயலை செய்வதற்கு அஞ்சத் தொடங்கினால் நம்மிடம் உள்ள பலத்தை குறைப்பது மட்டுமல்லாமல் அது நம்முடைய எதிரியின் பலத்தை கூட்டச் செய்கிறது. அதனால் அச்சம் தவிர்த்து துணிவுடன் செயல்பட வேண்டும். இதே மாதிரி நிறைய கதைகளை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணி இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.